ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 9th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போது ஏன் வந்து அக்ரிகல்ச்சரில் ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய சோஷியல் ஹிஸ்டாரிக்கல் வைஸாகவே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, பட் அக்ரிகல்ச்சரில் சில லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெதரோட அன்சர்டனிட்டி, எப்போ மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தெரியல. ஓகே, தென் சாயிலோட ஃபர்டிலிட்டி, தென் வாட்டர் அவைலபிலிட்டி ரேஞ்ச், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அன்சர்டனிட்டி தான். ஓகே, அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இன்புட் போட்டோம், எவ்வளோ ஃபர்டிலைசர் அந்த மாதிரி போட்டோம்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குவான்டிடேட்டிவ் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதோட ரிசல்ட். ஓகேவா, பட் நவடேஸில் இந்த ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு டிஃபிகல்ட் எதில் இருக்குது இன்னொன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்கனாமிஸோடைய ஸ்கேல் அச்சீவ் பண்ணுறதுல இருக்குது. ஓகேவா, ஏன்னா அக்ரிகல்ச்சரில் மோஸ்ட்லி ஸ்மாலான தென் மார்ஜினலான ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களுக்கு தேவையான அன்ஸ்கில்டான மேனுவல் ஒர்க் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சுறது, அதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அதனால செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் ஆகிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியில் வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். பட் நம்ம நிலத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதில் வர லாபமோ நஷ்டமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு. மேபி அது நஷ்டமாக இருந்தால் அது நம்மளை செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவல். ஓகே, அது தென் ஓவர் ஒர்க். ஓகே, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கிளைமேட்டிக் ஆனுவல் சைக்கிளில் தான் நம்ம அதோட ஃபேஸ் தான் நம்பி நம்ம இருக்கிறோம். அதாவது பருவகாலமாக, கோடைக்காலமாக, குளிர்காலமாக, அந்த மாதிரி. ஓகே, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம விதைக்கிறோம். ஸோ அந்த ஒரு கிளைமேட் ஆனுவல் சைக்கிளோட அப்ராப்ரியேட்டான ஃபேஸ் நம்பி தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இன்னுமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதே டைமில் ஹார்வெஸ்டிங் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் ஜூனில் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கூட நெல் போடுவாங்க, இல்லைனா 1 டைம் தான் போடுவாங்க. பட் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சேம் டைமில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறம் இவங்களால் வார் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஓகேவா, ஸோ இவங்க எப்போ அறுவடை பண்ணுறாங்களோ பண்ணோன்னே அதை விற்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஓகே, அப்புறமா இப்போது ஃபுட் கிராப்ஸோடைய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அது இன்னெலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இன்னெலாஸ்டிக்னா எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் நம்ம அதை காசு கொடுத்து வாங்க தான் செய்வோம் அரிசி ரேட்டை. பட் நம்மளால் ஓவராக வாங்க முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் தான் வாங்க முடியல. ஸோ இந்த ப்ரைஸ் இன்னெலாஸ்டிக்காக இருக்குது. அதனால் ஹார்வெஸ்ட் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆனால் கூட ரைஸோட அமௌண்ட் எவ்வளவோ அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கும், ஃபார்மருக்கு அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமாட்டு எவ்வளோ அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணினாலுமே நம்ம அந்த ப்ராடக்டை லோ ப்ரைஸில் தான் விற்கிற மாதிரி ஆகுது, அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னா அன்ரெகுலேட்டடாக இருக்குது. அதோடைய சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஹார்வெஸ்ட் ஆகிருச்சுன்னா அதை பதுக்கி கூட ட்ரேடர்ஸ் வைக்கிறாங்க. இது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான காசு கிடைக்காததுனால, ப்ரொடியூஸ்க்கு கிடைக்காததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. அந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸை எக்ஸசிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள டெப்ட் ட்ராப்குள்ளே தள்ளிடுறாங்க. அவங்களால வாங்கின கடனை கட்ட முடியாமலே ஆகிருது மணி லெண்டர்ஸால். ஓகே, இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப இன்டர்லாக்டாக இருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா மணி லெண்டருங்கிற ரோலையும் சேர்த்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால் இந்த லேண்ட் லீஸ்க்கு விடுறது, இந்த மாதிரி லேபர் எம்ப்ளாயர், இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக ஸ்டேட் இன்டர்ஃபியர் ஆவாங்க. எதில்? அக்ரிகல்ச்சரில். ஓகேவா, அப்போ என்ன இருக்கும், க்ரீன் ரெவல்யூஷனாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகேவா, எந்த மெத்தட் வச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் வச்சு அதிகமான ஃபுட் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா, அதுவும் எஸ்பெஷலி வீட் அண்ட் ரைஸ். ஏன்னா வீட்டுங்கிறது நார்த் இந்தியாவோடைய மெயினான ஃபுட், தென் ரைஸுங்கிறது சவுத் இந்தியாவோட மெயின் ஃபுட். ஓகே, இந்த ரெண்டு இதுலேயே நம்ம ஹையான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ அதே டைமில் நம்ம ஹை ஈல்டு நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஃபர்டிலைசரும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பெஸ்டிசைடும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரெண்டையும் கரெக்டான குவான்டிட்டியில் ரெகுலரான சப்ளை வாட்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம அப்ராக்சிமேட்லி நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மிட் 1960s
இருந்து அப் டு மிட் 1970s வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா. தென் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து மிட் 1970ஸ்லேருந்து மிட் 1980s வரைக்கும் இருக்கும். ஓகே. இப்படி நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாலோ பண்ணதுனால நம்மளுக்கு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அபண்டண்ட்டாக கிடச்சிரும். நம்ம வந்து ஃபுட் கிரைன்ஸில் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து அட்டன் பண்ணிடும். ஓகே. செல்ஃப் சஃபிஷியன்சினா நம்ம கண்ட்ரிக்கு தேவையான ஃபுட் நம்மளே வந்து தயாரிச்சுக்கிற மாதிரி. ஓகே. செல்ஃப் சஃபிஷியன்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ ஸ்டேட் வந்து என்னென்ன மாதிரிலாம் இன்டர்ஃபியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில பாடிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி நம்ம April 1 வீடியோவில் போட்டிருக்கோம். அது நீங்கள் ஒன் டைம் போய் பார்த்துக்கோங்க. தென் வந்து கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், CACP. ஓகே. இந்த மாதிரி 2 பாடிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. CACPனா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோடைய ஒரு அட்டாச்டு ஆஃபீஸ் தான் இந்த CACP. ஓகேவா. 1965 எக்ஸிஸ்டன்ஸில் ஆயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ், ஓகேவா, அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு சில இன்சென்டிவ்ஸ், அப்புறம் வந்து சில மாடர்ன் டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணலாம், அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு ப்ராடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓவரால் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு, நம்ம என்னென்ன மாதிரி எமர்ஜிங் டிமாண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. முக்கியமாக மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த CACP தான் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இது வந்து அன்ஸ்டேபிள் மார்க்கெட்னு இருக்குது இல்லையா. ஸோ அந்த அன்ஸ்டேபிள் மார்க்கெட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் சம்மந்தமாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் FCI என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட் கிரைன்ஸை மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸில் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. FCIனா ஃபுட் கார்பரேஷன் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து மினிமமான சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கொடுத்து அவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இதை சொசைட்டிக்கு எந்த வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க புவர் பீப்புளுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, PDS மூலமாக, நம்மளுடைய ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. பட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் க்ரீன் ரெவல்யூஷன்லேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து அக்யூஃபயர்ஸ் எல்லாம் இது என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணிடுச்சு. ஓகேவா. நம்மளுடைய வாட்டர் டேபிள்ஸ் வந்து ஸ்டெடிலி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக வாட்டர் இன்சென்டிவ் க்ராப்ஸ் மட்டுமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரைஸு, வீட்டு, சுகர் கேன் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்லேயும் அஷ்யூர்டான ப்ரைஸ். தென் MSPயும் இந்த மாதிரி க்ராப்ஸ்க்கு வந்து கிடைக்கிது. ஓகே. ஸோ நம்ம அதிகமாக வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, லேண்ட் வந்து டிகிரேட் ஆயிடுச்சு. தென் வந்து வாட்டர் குவாலிட்டி டிக்ளைன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இது அதிகமாக கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது இல்லையா, அது கூட இன்னும் நிறையா க்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒன்லி இது ரைஸு, வீட்டு, சுகர் கேன் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இது வந்து விரிவடையணும். அந்த பேஸ்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போனா தான் நிறையா ஃபார்மர்ஸ் வந்து இந்த இதில் ஆட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு அக்ரிகல்ச்சரில் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் மண்டீஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கிறேன்னா, அதனுடைய ஹார்வெஸ்ட் பண்ணின 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து மண்டி இருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக போய் அங்கே கொடுத்துட முடியும் இல்லையா. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எனக்கு காசு செலவு கம்மியாகும். அந்த மாதிரி மண்டிஸ் வந்து நம்ம வைக்கணும். அதுவும் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு 42,000 மண்டி வந்து இப்போ அவசர தேவையில் இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், நம்ம என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க, பட் அதனால என்ன ப்ராப்ளம், வே ஃபார்வர்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. என்னென்னா, மியான்மர்லேருந்து ரொஹிங்கியாஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அகதிக்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஓகேவா. ரெஃப்யூஜாக இவங்க வந்து இப்போ JNKல இருக்கிறாங்க. ஓகேவா. நிறைய பேர், கொஞ்சம் பேர். அப்போ இங்கேருந்து மறுபடியும் அந்த மியான்மருக்கு டீபோர்ட் பண்ணிடணும் அவங்கள அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க முடிவு. பட் ஒரு பெட்டிஷனர் வந்து அதுக்கு ஆப்போஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆர்டிக்கிள் 19B படி நம்ம எவ்வளோ தூரம்னாலும் கண்ட்ரிக்குள்ளே சரௌண்டிங் பண்ணிக்கலாம், நம்ம ரெசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரைட் வந்து சிட்டிசனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருப்பார். பட் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் கிட்ட வந்து அவ்வளோ ஃபண்ட் இல்லை, ஸோ நம்மளால் வந்து மற்றவங்களையும் சேர்த்து வச்சு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்கள வந்து நாங்கள் அங்கே அனுப்ப தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 பற்றி பேசியிருக்கிறதுனால நம்ம வந்து இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல். ஓகேவா. ஓகே. என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் இது. ஓகேவா. அந்த இது எப்போ எனக்கு வயலேட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்போ என்னால் போய் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா. தென்
இந்த ரைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிகபிள் இன் நேச்சர். ஜஸ்டிகபிள்னா என்னென்னா, இப்போ என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் எப்போ பாதிக்கப்படுது நான் நினைக்கிறேனோ அப்போ நான் நேராக வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிக்காக ஆர்டிகல் 32 படி நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆர்டிகல் 226 படி நான் ஹை கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணலாம். ஓகே. தென் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இது இருக்குது. இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 6 ப்ராட் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? ஆர்டிகல் 14 to 18 வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி. தென் ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது 19 to 22. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், பிலீஃப். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பேசலாம், செய்யலாம், அடுத்தவங்களை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. தென் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ குழந்தை தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் தடுக்கிற மாதிரி. ஓகே, அது ஆர்டிகல் 23, 24. தென் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். எனக்கு என்ன ரிலீஜன் பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 25 to 28 கொடுத்துருக்காங்க. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 to 30. ஓகே. தென் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் வந்து ஆர்டிகல் 32. ஓகே. 6 ப்ராட் கேட்டகரிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 12 35 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு இருக்கிற என்னென்ன ரைட்ஸ்ன்னு பார்த்துருக்கேன். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஓகேவா? 15 அப்படிங்கிறது வந்து யாரையும் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லனா ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிரியேட் பண்ணும்போது அது ஈக்குவாலிட்டி பேசிஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. தென் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், தென் அசோசியேஷன், அசம்பிளி, மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொவிஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஓகே. தென் ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கல்ச்சர், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் ஆர்டிகல் 30 அப்படிங்கிறது வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சில மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ். ஓகே. இது போக மற்ற ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். சிட்டிசனுக்கு, ஃபாரினருக்கு, அந்த மாதிரி எல்லாருக்குமே. பட் அவங்க எனிமி ஏலியன்ஸ்க்கு மட்டும் இருக்காது. ஓகே. அந்த எனிமி ஏலியன்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யார் கூடயாவது வாரில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வார் கண்ட்ரியில் உள்ள பீப்புள் வந்து நம்மளுக்கு எனிமி ஏலியன்ஸ். ஓகே. தென் யாராச்சும் வந்து வாலண்டியராக நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து துறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு எனிமி ஏலியன். ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 14, 20, 21, 21A, தென் 22, 30, 23, 24, 25, 26, 27, 28 இந்த மாதிரி மற்ற எல்லா இதுவும் சேர்த்து நம்மளுக்கும் ப்ளஸ் அவங்களுக்கும் இருக்குது. இது வந்து எனிமி ஏலியன்ஸ்க்கு மட்டும் இந்த ரைட்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த பெட்டிஷனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 19 வந்து எக்ஸ்க்ளூசிவாக சிட்டிசன்ஸ்க்கு தான் அப்படின்னு இருந்தால் கூட ஆர்டிகல் 19ல் சப்கிளாஸ் பார்க்கும்போதுல என்னென்னா அது மற்றவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி, அது ரைட் டு லைஃப் அதுக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து இந்த பெட்டிஷனர் வந்து பேசியிருப்பார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிசம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருதேவ் பகதூர் இருக்கிறார்ல, அவரோட 400th ஆனிவர்சரி. ஓகே. அதனால நம்ம வந்து சீக்கிசம் பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். சீக்கிசம் அப்படிங்கிறது வேர்ல்டில் 5th லார்ஜஸ்ட் ரிலீஜியன். ஓகேவா? வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கும் போது சீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேர்னர், கற்றுக்கிறவங்கன்னு அர்த்தம். இல்லைனா சீக்கர் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறவங்க அர்த்தம். ஓகே. இவங்க என்ன அட்வொகேட் பண்ணுறாங்கன்னா, ஈக்குவலிட்டி, எல்லோரும் ஈக்குவல், தென் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சர்வீஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, தென் டாலரன்ஸ் ஃபார் அதர் ரிலீஜன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. மற்ற ரிலீஜன் நீங்கள் மோஸ்ட்லி எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜனை டாலரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் சீக்கிசமில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். ஓகே. தென் இது யார் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குருநானக் தேவ். எப்போனா 1469 பண்ணியிருப்பார். அவர் வந்து 1469 1539 வரைக்கும் வந்திருப்பார். ஓகேவா? தென் இவருக்கு அப்புறம் வந்து ஒரு 9 அதர் குருஸ் வந்து வந்திருப்பாங்க. ஓகே. அதில் குரு அங்கத் தேவ் அப்படிங்கிறவர் வந்து 13 இயர் குருவாக இருந்திருப்பார். இவர் வந்து சீக்குக்கு ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பார். ஓகே. நியூ ஸ்கிரிப்ட் குரும்கி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து யார் கிரியேட் பண்ணியிருப்பான்னா, அங்கத் தேவ் அப்படிங்கிறவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அப்போ அங்கத் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நியூ ஸ்கிரிப்ட் குரும்கி ஞாபகம் வரணும். ஓகே. தென் வந்து அமர்தாஸ், குரு அமர்தாஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து கிரேட் டிவோஷன் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டு லேங்கரை சீக்கிசமோட இன்டெக்ரல் பார்ட்டாக கொண்டு வந்திருப்பார். லேங்கர் அப்படின்னா கம்யூனிட்டி கிச்சன். ஓகேவா? அப்போ கம்யூனிட்டி கிச்சன், லேங்கருங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது வந்து குரு அமர்தாஸ். ஓகே. தென் குரு ராம்தாஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சாக்ரட் ரைட்டிங்ஸ் வந்து நிறையா எழுதி ஹைம்ஸ் வந்து நிறைய கம்போஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் குரு அர்ஜுன் தேவ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸான
ஹர்மந்தர் சாஹிப் அப்படிங்கிறத வந்து பில் பண்ணியிருப்பார். ஓகேவா. தென் வந்து கிரந்த சாஹிப், ஹோலி கிரந்த சாஹிப், இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்குலாம் பைபிள் வந்து ஹோலி புக்கில், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஹோலி புக் வந்து கிரந்த் சாஹிப். அதை வந்து யார் கம்பைல் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுன் தேவ் தான் கம்பைல் பண்ணியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு குரு ஹர்கோபிந்த் சிங் இருக்கிறாரில்ல, இவர் வந்து ஸ்டாண்டிங் ஆர்மி வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார் வித் 2 ஸ்வாட். ஒரு ஸ்வாட் வந்து ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து டெம்போரல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். தென் குரு ஸ்ரீ ஹர் ராய், இவர் என்னென்னா 1630 பிறந்திருப்பார். இவர் வந்து டிவோஷனல் மெடிடேஷனில் ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். தென் குரு நானக்கோட டீச்சிங்கை இவர் வந்து ப்ரீச் பண்ணியிருப்பார், எல்லா இடத்துலையும் இப்போ போதிச்சிருப்பார். அதுக்கப்புறமேட்டு குரு ஸ்ரீ ஹர் கிருஷ்ணன். ஓகே, இவர் என்னென்னா டெல்லியில் வந்து எபிடமிக் வந்து வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் சர்வ் பண்ணியிருப்பார். ஓகே. தென் இவர் வந்து எங்கே டை ஆகிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்வாரா பங்களா சாஹிப் அப்படிங்கிற இடத்துல வந்து டை ஆகியிருப்பார். அப்புறம் குருதேவ் பகதூர், இவர் வந்து சீக்கோடைய 9th குரு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1664 வந்திருப்பார். ஓகேவா. அந்த டைமில் என்ன ஆகியிருக்குன்னா முகல் கவர்னர் ஆஃப் காஷ்மீர் வந்து ஹிந்துஸை ரொம்ப ஃபோர்ஸபுளாக கன்வெர்ட் பண்ண சொல்லி வச்சுருப்பார். ஓகேவா. அப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகிருப்புனா இந்த குருதேவ் பகதூர் இருக்கிறார்ல, இவர் வந்து அவங்களுக்காக ஃபேவராக போராடி இருப்பார். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவுரங்கசீப்போட ஆர்டர் படி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி டீகேபிடேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. தென் குருத்வாரா சிஸ்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த குரு சாஹிப்போடைய மாற்றிடம் நடந்துச்சு. அதே மாதிரி குருத்வாரா ரக்கப்கஞ்ச் இந்த இடத்துல தான் இவர் வந்து தகனம் பண்ணியிருப்பாங்க, அவர் கிரிமினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. கிரிமேஷன் பண்ண இடம் வந்து குருத்வாரா ரக்கப்கஞ்ச். ஓகே. தென் வந்து குரு கோபிந்த் சிங், இவர் வந்து 10th குரு. ஓகேவா. இது வந்து இவரோட சன். ஓகே. இது என்ன, அவருக்கு அடுத்து அவரோட குழந்தைங்க வந்து தலைமுறையாக குரு ஆகுறது, அந்த மாதிரி மெத்தட் வந்து இவங்க இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிறது யாருன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கிசமுடைய சுப்ரீம் ஹெட். ஓகேவா. இந்த நாமினேட்டிங் ஹெட்டை வந்து யார் ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு வந்திருப்பாருன்னா குரு கோபிந்த் சிங் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே. தென் குரு சிக்கிசமில் 2 இது இருக்குது. ஓகேவா. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சஹாஜ்தாரி சீக்ஸ். இவங்க என்னென்னா அம்ரித் சன்ஸ்கர் இனிஷியேஷன் செர்மனி வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் கால்ஜாவில் வந்து இவங்க இனிஷியேட் ஆக மாட்டாங்க. ஓகேவா. அதே மாதிரி அம்ரித் தாரி சீக் அப்படின்னா இவங்க வந்து அம்ரித் சன்ஸ்கர் இனிஷியேஷன் செரிமனியை ஃபாலோ பண்ணுவாங்க. தென் வந்து இவங்க கால்ஜாவை சேர்ந்தவங்க. ஓகேவா. தென் இவங்க வந்து ஒரு 5 சைன்ஸ் வந்து அவங்களோட ஃபெய்த்காக வியர் பண்ணியிருக்கணும். ஓகே. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காரா, அதாவது ஒரு ஸ்டீலில் பிரேஸ்லெட் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிர்பான் அப்படிங்கிறது ஸ்டீலில் ஸ்வாட் வச்சுருக்கணும். தென் கச்சா அப்படிங்கிறது வந்து இது வந்து காட்டன் அண்டர்வியர். ஓகே. தென் வந்து கேஷ் அப்படிங்கிறது அன்கட் ஹேர், அவங்க வந்து ஹேர் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தென் வந்து கங்கா அப்படிங்கிறது உடன் கோம்ப். இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து இந்த அம்ரித்தாரி சீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் பற்றி கொடுத்துருக்குறாங்க நியூஸில் ஆர்டிக்கலில். ஸோ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுங்கிறத எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா செக்ஷன் 40B கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு எந்த பர்பஸ்க்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஏதாச்சும் ஒரு கார்ப்பரேட் சிவில் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை அட்ஜுகேட் பண்ணுறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 அதுக்கு கீழே ஏதாவது சிவில் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா அது தீர்க்கிறதுக்காக ஒரு பாடி வேணுங்கிறதுக்காக நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து போத் ஜுடிஷியல் அண்ட் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் 2 பேருமே இந்த இதில் ஸ்பெஷலிஸ்ட் பாடியில் இருப்பாங்க. ஓகே. தென் இந்த பாடியோடைய முடிவுக்கு யாராச்சும் வந்து கட்டுப்படலை, அவங்களுக்கு எனக்கு தான் நான் இங்கே போகிறேன், எனக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா அப்போ நான் எங்கே போகலான்னா இதுக்கான ஒரு அப்பீலேட் இருக்குது. அந்த அப்பீலேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல். ஓகேவா. இந்த 2மே ஸ்டாச்சுட்டரி பாடி, ஏன்னா 2மே லாக்கு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 410 ஆஃப் இது செக்ஷன் 408. ஓகே. இது வந்து செக்ஷன் 410 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதுபடி இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NCLT-லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்பீல்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஹியர் பண்ணுறது. ஓகே. தென் அதே மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களும் ஏதாச்சும் ஒரு அப்பீலேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதையும் இவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கப்புறமா ஏதாவது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க ஏதாச்சும் ஒரு அப்பீலேட் கொடுத்தா கூட அந்தக்கும் இவங்க வந்து அப்பீலேட் ட்ரிபியூனலாக இருக்கலாம். ஓகேவா. இது என்ன இருக்குல்லன்னா செக்ஷன் 202 அண்ட் செக்ஷன் 211 ஆஃப் IBC இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோல்க்கு கிட்ட அது வரும். ஓகேவா. அதுக்கப்புறமா இப்போ இங்கேயும் எனக்கு வந்து இவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு அதில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னா நான் எங்கே வந்து மறுபடியும் போய் அப்பீல் பண்ணலான்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் அப்பீல் போகலாம். ஓகேவா. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு சிவில் கோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷனும்
கிடையாது. ஓகேவா? இந்த என்சிஎல்டிலையும் சரி என்சிஏஎல்டிலையும் சரி இதுக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஓகே. தென் இது வந்து ஃப்ராடுலண்ட் அண்ட் மலிஷியஸ் இனிஷியேஷனுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து இன்சால்வென்சி ரெசல்யூஷன் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மலிஷியஸ் இன்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போது இவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸை. ஓகேவா? தென் இதுக்கு என்ன பெனால்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 lakhக்கு குறையாமல் பெனால்ட்டி கொடுப்பாங்க. அது 1 crore வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, கம்பெனிஸில் வந்து எந்த ஒரு ஃப்ராடும் மலிஷியஸ் இன்டென்ட்டும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தென் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேரளாவில் ஒரு எலஃபண்ட் வந்து இறந்துருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்னா, அந்த எலஃபண்ட் வந்து அந்த பாகன் இருக்கிறாருல, அவர் வந்து ரொம்ப ரெஸ்ட்டே கொடுக்காம ரொம்ப கோவிலுக்கு கொடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த எலஃபண்ட் செத்து போயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பற்றி அதில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. எப்போனா 1962 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 4 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அனிமல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா? தென் அனிமல்ஸை அன்னெசரியான பெயின்லனா சஃபரிங்லேருந்து பாதுகாக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அனிமல் வெல்ஃபேர் லாஸ்க்கு இது ஒரு அட்வைசரி பாடி. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டாலி இவருடைய இனிஷியேஷனுக்கு கீழே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெல் நோன் ஹியூமனிடேரியன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விமன் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா? இவர் தான் இந்த ருக்மணி தேவி. தென் வந்து இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஓகே. அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வெல்ஃபேர் லாஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்களா மற்றவங்க அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ஒரு பாடி, ஓவரால் மானிட்டரிங் பாடி. ஓகே. அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறது. ஓகேவா? ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்குறது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூஸில் அட்வைஸ் பண்ணுறது. ஓகே. தென் இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இந்த ஏடபிள்யூபிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புதுசாக இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு இந்த ஏடபிள்யூஓவை வந்து ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஏடபிள்யூபிஐ இருக்கிறாரில்ல, அவரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அதுக்காக ஒரு மேனேஜிங் இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து ஒன்று செட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெகக்னேஷனுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ரெகக்னைஸ்டு இந்த ஏடபிள்யூஓ இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க கொடுப்பாங்க. ஓகே. தென் இதோட மெம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதோட எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து இதுக்கு எக்ஸ்-அஃபிஷியோ சேர்மன். ஓகே. தென் இது போக 6 MPs இருப்பாங்க. 4 வந்து லோக்சபாவுடைய எலெக்டட் மெம்பர்ஸ், தென் 2 வந்து ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ். ஓகே. தென் இவங்களோட டேர்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 years. அப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐஎம்டி வந்து கேரளாவுக்கு ஒரு கலர் வார்ம் கொடுத்துருப்பாங்க, எல்லோ வார்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஐஎம்டியோடைய 4 கலர் கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு அலர்ட் இல்லைனா வார்னிங்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே. க்ரீன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட அத்தாரிட்டிஸ் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து மாடரேட்டான ரெயின் தான் லைட்டான அளவில் பெய்யும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மாடரேட் ரெயின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15.6 மில்லிமீட்டர்லேருந்து 64.4 மில்லிமீட்டர் ரெயின் வந்து பெய்யும். ஓகே. அதே மாதிரி எல்லோ பேட்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அத்தாரிட்டிஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்சுனா அலர்ட்டாக இருக்கணும்னு அர்த்தம். அத்தாரிட்டிஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஹெவி டு ஹெவி ரெயின்ஃபால் வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹெவி ரெயின்ஃபால்னால் 64.5 மில்லிமீட்டர் டு 100க்கு மேலே இருக்கும். ஓகே. வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 115.6லேருந்து 204.4 மில்லிமீட்டர் வரை இருக்கும். ஓகேவா? அப்புறம் ரெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வார்னிங்னு அர்த்தம். இதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டோட அத்தாரிட்டிஸ் ஸ்டேட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். த ரெட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரெயின்ஃபால் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 204.5 மில்லிமீட்டர் விட அதிகமாக ரெயின் பெஞ்சுது அப்படின்னா இது அர்த்தம். ஓகே. தென் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் படி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மெட்ராலஜிக்கல் சர்வீஸ் வந்து கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. தென் மீட்ராலஜி அண்ட் அதோட அலைடு சப்ஜெக்டோடைய பிரின்சிபல் கவர்மெண்ட் ஏஜென்சி இவங்க தான். இதை வந்து 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி இருக்குது. இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெட்ராலஜி. இதில் 6 ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர் இருக்குது. ஒன்று வந்து மும்பையில், சென்னையில், நியூ டெல்லியில், கல்கத்தா, நாக்பூர், குவாஹாத்தி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது. ஓகே. இது எந்த மினிஸ்டர்
யாருக்கு கீழே வரும்னு பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே வரும். ஓகே, இது எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டு அந்த ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வெள்ளம் இல்லைனா ஏதாவது வெதர் சென்சிட்டிவான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அக்ரிகல்ச்சரில், இரிகேஷனில், ஷிப்பிங்கில், ஏவியேஷனில், ஆஃப்ஷோர் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்குதுன்னா இவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, தென் சிவியரான வெதர் ஃபெனாமினன், அதாவது ட்ராபிக்கல் சைக்ளோன், நார்த் வெஸ்டர்ஸ், டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், ஹெவி ரெயின், ஸ்னோ, கோல்டு, ஹீட் வேவ்ஸ், இந்த மாதிரி என்னதாக இருந்தாலுமே ஒரு லைஃபை தென் ப்ராப்பர்ட்டியாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இது கொடுக்கும். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்காக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த மாதிரி நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் இவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு மீட்ராலஜி, தென் அதோட அலைட் டிசிப்ளின்ஸில் நிறையா வந்து ரிசர்ச் வந்து இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.